ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து சென்னை கிளம்புற மினி விளாக் பார்க்கலாமா? காலையிலேயே பேக்கிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேர்க்கடலை இப்போ சீசனுன்றதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் தக்காளி பஜ்ஜியும் தான் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை வந்து பார்க்குறதுக்காக கிளம்பியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வேலையை சொன்னோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. அதே மாதிரி தாங்க இந்த ரேஷன் கார்டு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி இன்னும் ரேஷன் கார்டு வாங்கலை. சரி, நம்ம தான் இப்போ ஊரில் இருக்கமே, போய் அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். பட் ஒரே வேலையில் முடிகிற விஷயமாங்க இது. அங்கே போனால் பெரிய ப்ராசஸாக சொன்னாங்க. சரி, அப்புறமா இன்னொரு டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வேர்க்கடலையை வேறு ஆசைப்பட்டு நிறையா வாங்கிட்டேன். பைக்கில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்கேஜ் எல்லாமே கட்டியாச்சு. ஆனால் இந்த வேர்க்கடலையை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் வேர்க்கடலை வேணுமேன்னு சொல்லி கையிலேயே வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். வெயில் கம்மியானதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தாச்சு. திண்டிவனம் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் நிறுத்திட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு திரும்பவும் கிளம்பியாச்சு. என்றைக்குமே நார்மலாக நம்ம போய் ஒரு கடையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் இந்த கடையில் தான் போய் சாப்பிடணும்னு தேடி போய் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பல்ப் வாங்கிட்டு வந்தார். இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது சுத்தமாக டயர்டே கிடையாது. கிளாம்பக்கத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டயர்டாகிடுச்சு. சும்மாவே டிராஃபிக்காக இருக்கும். இதில் ஈவினிங் டைமில் சொல்லவே வேணாம். எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னோடய மணி பிளான்லாம் போய் ரூட் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தேன். சின்னதாக ரூட் வந்துருந்துச்சு. பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பி. நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா கடையிலே வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த டயரில் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.